ஆனா திமுகவுக்கு இன்னும் புரியல. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அமைச்சர் வீட்டிலேயே எங்களுடைய ஸ்லீப்பர்ஸில் இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுடைய முன்னாள் அமைச்சர் வீட்டிலே எங்களோட ஸ்லீப்பர்ஸ்ல இருக்காங்க. அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவு வேணா திட்டிக்கோங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா, ஒரு 20-30 கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க. நம்ம கட்சிக்காரெல்லாம் கேட்போம், என்னென்ன இப்படி திட்டிகிட்டே இருக்காங்க நம்மள, நம்ம பதில் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு. நண்பர்களே, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. 2016 அம்மா சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா, என்னை எதிர்த்து 15 கட்சி நின்றுகிட்டு இருக்கு, நான் மக்களை நம்புறேன், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னாங்க. 16க்கு அப்புறம் வரலாறு திருப்பியும் உருவாகிறது. 2026 நம்மளை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சி 13 கட்சி, அதிமுக கூட்டணி கட்சி 8 கட்சி. அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார், பேச வேணாம். அப்ப ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 24 கட்சி. அண்ணன் எப்படின்னு சமாளிக்கிறீங்க அப்படின்னு பக்கத்துல இருந்து கேட்கலான்னு பார்த்தேன். அதுதான் நம்பிக்கை, மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை. நீ கட்சி கட்சியா கூட்டணி உருவாக்கிட்டு இருக்க. அதுவும் திமுக இப்படி ஆயிடுச்சுன்னா, செங்கோட்டையன் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அண்ணா திமுக இப்படி ஆயிடுச்சுன்னா 2021க்கு அப்புறம், 2021க்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம ரொம்ப பிடிச்சி போச்சு, எல்லாத்துக்கும் போராடுவாங்க. திமுக 21க்கு அப்புறம் 2 விஷயத்தை மாத்தினாங்க. திராவிடம் என்பதுக்கு பதிலாக திருட்டுங்கிற ஒரு வார்த்தையை இருந்துச்சுக்கிட்டாங்க. திருட்டு திமுக, திருடுறது மட்டும்தான் குறிக்கோள். நம்பர் 1.